ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, வரப்போகும் நடக்கப் போகும் ஒரு காரியத்தை நீ தெரிந்து கொள் முன்பே. அப்போது உனக்கு அதிர்ச்சி இல்லாமல் என்ன நடக்கிறது என்பதை பற்றி தெளிவாக தெரிந்திருப்பாய். அப்போது உன் மனதில் தெளிவுபடுத்தப்படும் செய்திக்காக நீ காத்திருப்பாய். அப்போது நடக்கும் விஷயத்தை பற்றி தெளிவாக நீ தெரிந்திருப்பாய். என் பிள்ளை எதிலும் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதால் தான் இன்று உன் அன்னை உன்னை தேடி இப்போது வந்திருக்கிறேன் இந்த செய்தியை உன்னிடத்தில் சொல்வதற்காக. தங்கமே, நான் சொல்லும் மணி நேரத்தில் இப்போதிருந்து நேரத்தை எண்ணிக்கொள். 8 மணி நேரத்திற்குள் உன்னுடைய அலைபேசி உனக்கு ஒலிக்கும் என் பிள்ளையே. அதில் வரும் ஒரு செய்தியை தான் உன்னிடத்தில் நான் இப்போது கூறுவதற்காக வந்திருக்கிறேன் பிள்ளையே. யார் யாரிடத்திலேயே இருந்து யார் யாருக்கோ உன் அலைபேசியின் மூலம் நீ செய்திகள் வந்தும் இருக்கும், உன்னிடத்திலிருந்து செய்தி போயும் இருக்கும். பலரிடத்திலும் நீ பேசியிருப்பாய். நல்ல செய்தியும் வந்திருக்கும், கெட்ட செய்தியும் வந்திருக்கும், நல்லதும் கெட்டதும் கலந்தும் வந்திருக்கும். அப்படி இருக்கும் நேரத்தில் இன்று உனக்கு ஒரு அலைபேசி வரும். அதன் மூலம் வரும் செய்தி என்ன என்பதை பற்றித்தான் உன்னிடத்தில் நான் தெளிவாக சொல்ல வந்திருக்கிறேன் பிள்ளையே. உன் மனதிற்குள் முடிச்சை போட்டு வைத்துக் கொண்டு கேள்விக்கு மேல் கேள்வி உன்னையும் கேட்டுக்கொண்டு நீ வணங்கும் என்னையும் கேட்டுக்கொண்டிருக்கிறாய். இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை எப்போது கிடைக்கும்? என் வாழ்க்கையில் இருக்கும் மர்மங்கள் எப்போது என்னை விட்டு விலகும்? நான் தேடும் என் வாழ்க்கை எப்போது எனக்கு கிடைக்கும்? தொலைந்த என் நிம்மதி எனக்கு எப்போது கிடைக்கும்? நான் இழந்த அத்தனையும் நான் எப்போது பெறுவேன்? எங்கே தொலைந்தது? எப்படி எனக்கு கிடைக்கும்? இப்படி பல கேள்விகள் உனக்குள் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறது. நீ தேடுவது என்னவோ உனக்கு கிடைப்பதில்லை. ஆனால் நீ தேடாததும் நீ விரும்பாததும் நீ வேண்டாம் என்பதும் மட்டுமே உன்னை சேர்ந்து கொண்டிருக்கிறது. தங்கமே, இன்று வரும் செய்தி அப்படிப்பட்டதல்ல என் பிள்ளையே. உன் அழைப்பு மணி ஒலிக்கும் போதே உன் அடிவயிற்றில் ஒரு கலக்கங்கள் ஏற்படும் என் பிள்ளையே. எப்போதும் அது ஏற்படுவதுதானே தாயே, தினமும் அதைத்தானே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூறுகிறாயா? இன்று அந்த கலக்கம் நிறைவானதாக இருக்கும், நிறைவு பெறுவதாகவும் இருக்கும் என் பிள்ளையே. அதிர்ச்சியில் உறைந்து போகப் போகிறாய் அந்த அழைப்பின் மூலம். அப்படி என்ன நடக்கப் போகிறது தாயே என்று கேட்கிறாயா? அன்பு பிள்ளையே, மர்ம முடிச்சை அவிழ்க்கும் காரியத்திற்கான ஒரு செய்தி உன் செவிகளில் வந்து விழப்போகிறது பிள்ளையே. அந்த செய்தி உன்னுடைய துன்பத்திற்கும் உன் கண்ணீருக்கும் உன் வேதனைக்கும் உன்னுடைய கேள்விகளுக்கும் பதில் தரும் வண்ணம் இருக்கப் போகிறது. உன் வாழ்க்கைக்கான தேடுதலின் வேட்டை நிறைவு பெறப் போகிறது இன்னும் கொஞ்ச நேரத்தில். நீ இழந்தது எங்கே இருக்கிறது? நீ தேடினது எங்கே இருக்கிறது? இப்படி எல்லாம் உனக்கு தெரியும் நேரம் வரப்போகிறது. மர்ம முடிச்சு அவிழும் நேரம் அருகில் வந்துவிட்டது பிள்ளையே. இப்போது என் வாக்கை கேட்கும் நேரம் கூட உனக்கு ஏளனம் செய்ய தோன்றும். எப்போதும் போல சொல்கிறாயே தாயே, நடக்குமா நடக்காதா என்று.
நீ நடந்த பின்பு எனக்கு நன்றி கூறினால் போதும் என் பிள்ளையே. நான் உன் அன்னைதானே, உனக்காக காத்திருப்பேன். மர்ம முடிச்சு அவிழும் நேரம் உன் அருகில் வந்துவிட்டது. உன் கஷ்ட காலம் முடியும் நேரம் உன் அருகில் வந்துவிட்டது. நல்லது தொடங்கப் போகிறது, நல்லது மட்டுமே நடக்கப் போகும். இனி அதற்கு உன் தாய் கையில் வைத்து காத்திருக்கும் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகளும் செய்யத் தொடங்கு. இனி எந்த செய்வினையும், எந்த கர்மவினையும், எந்த விதியும், எந்த விதியை சார்ந்த செயலும், எந்த ஒரு தீமையான மனிதர்களும் உன்னை நெருங்காதபடி நான் காப்பேன். இது சத்தியம். ஓம் சக்தி. நன்றி.